80% of women will never achieve their fullest potential. இது அவங்களுக்கு ஆம்பிஷன் இல்லை, அவங்களுக்கு டேலண்ட் இல்லைங்கிறது காரணம் இல்லை. தே ஹாவ் அ மச் டீப்பர் ரீசன். அது என்ன? த குட் கேர்ள் கண்டிஷனிங். சின்ன வயசுல இருந்தே கேர்ள்ஸ் ஆர் டாட் டு பி பொலைட், கேர்ள்ஸ் ஆர் டாட் அண்ட் என்கரேஜ்ட் when they are not taking risk. Whereas பசங்க ரிஸ்க் எடுத்தா, பசங்க சில விஷயங்கள் பண்ணால் நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறோம். இந்த விஷயத்துலேருந்து தொடங்குது இந்த குட் கேர்ள் சிண்ட்ரோம். இது வளர்ந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, as girls we tend to please everybody, we tend to say yes and we are so scared டு டேக் ரிஸ்க். இதை எப்படி உடைக்கலாம்? தைரியமா நோ சொல்லலாம், தைரியமா நம்ம யாரு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம், யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த தாட்டை தூக்கி எரிஞ்சிடலாம். ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இம்பாஸ்டர் சிண்ட்ரோம். 75% ஆஃப் சீனியர் விமன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹவ் மென்ஷன் தட் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க லைஃப்பில் அவங்களே இம்பாஸ்டராக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு அவங்க ஒர்த் இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட டெசிஷன்ஸை ஓவர் திங்க் பண்ணுறோம், மித்தவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறோம், எல்லா விஷயத்தையும் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா we have to own our decisions, we have to understand our wins and acknowledge that we are capable of doing and we deserve everything. I have to be perfect. Perfection முன்னாடி வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம பின்னாடி வச்சிடறோம். Until we become perfect, we never do anything. If we keep doing it, இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. There is a study which says that 60% of job qualification மீட் பண்ண உடனே அந்த ரோலுக்கு ஒரு மேன் அப்ளை பண்ணிடுறாரு. whereas 100% qualification ரீச் பண்ணாதான் ஒரு உமன் அந்த ரோலுக்கு அப்ளை பண்றாங்க. So it clearly shows that we are waiting to be perfect. If we are waiting to be perfect, we have to wait forever. So let's not wait. The only thing that is stopping you from reaching your fullest potential is you.